Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறதில்ல. இப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஹேண்ட் வாஷ். அது அதிக விலை கொடுத்து கடையில வாங்க வேண்டாம். ஈஸியா ஒரு சோப்பு யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே எப்படி தயார் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது குழந்தைகள்லாம் சோப்பு யூஸ் பண்ணதை விட இப்படி பண்ணி கொடுத்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ நான் லக்ஸ் சோப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் சோப்பு. உங்களுக்கு எந்த சோப்பு விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இது வாசனை நல்லாயிருக்கும், அதுதான் இது எடுத்தேன். இதை ஒரு பழைய கிரேட்டர் எடுத்துக்கோங்க. கேரட் சீவுற கிரேட்டரு. அது பழசாக இருந்தது தான் நல்லது. சோப்பு சீவுறதுனால அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அடுத்து இதை இந்த கிரேட்டரில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி பூ மாதிரி உளும் நம்ம சோப்பு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு சோப்பையும் நான் துருவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அழகாக துருவி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் அளந்து கொதிக்க வைக்க வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு சோப்புக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2 லிட்டர் தண்ணியும் கொதிச்சிருச்சு. நம்ம துருவி வச்சுருந்தா சோப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த சோப்பு எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். நம்ம சேர்த்த சோப்பு எல்லாமே அதில் கரைஞ்சி தண்ணியோட மெல்ட் ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம துருவி சேர்த்த சோப்பு எல்லாமே கரைஞ்சி தண்ணியோட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதியும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது கிளிசரின். இது மெடிக்கல் ஸ்டோரில் வாங்க கிடைக்கும். ரொம்ப ரேட்லாம் இல்லை, ஒரு 9 ருபீஸ் தான் இது, ஒரு சின்ன பாட்டில். இது 2 டீஸ்பூன் இருக்கும். இதை 2 டீஸ்பூனையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம சோப்புக்கு கரெக்டான பதம் கிடைக்கிறதுக்காக தான் இந்த கிளிசரினை நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த கிளிசரினையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளிசரினும் இந்த சோப்பு மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகுத மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம சேர்த்த கிளிசரினும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை 10 மணி நேரத்துக்கு அப்படியே அசைக்காமல் வச்சிடணும். 10 மணி நேரம் கழித்து நம்ம இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இது நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி கட்டியாக கிடக்கிறது எல்லாத்தையுமே இந்த கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும். மிக்சியில் எல்லாம் போட்டு அடிக்கணும்னு தேவையில்லை. இப்போ கட்டி எல்லாத்தையுமே நம்ம கரண்டியை யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம எம்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் யூஸ் பண்ணது இருந்துச்சு, அதில் நான் இப்போ ஊற்றி வைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இது ஹேண்ட் வாஷ் தேவைப்படுது. சோப்பாக வச்சுருந்தோன்னா அது தண்ணியில் கரைஞ்சி வம்பா போயிடும். இப்போ குழந்தைகள்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க, கரைஞ்சி போயிடும். இதுனா அவங்க தேவைக்கேற்ப கொஞ்சமாக எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது ரொம்ப ரேட்டில் கொடுத்து வாங்காமல் நம்ம கம்மியான செலவில் வீட்டிலே தயார் பண்ணது எப்படின்னு தான் பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பாருங்கள் எவ்வளோ திக்கான ஹேண்ட் வாஷ் நமக்கு கிடச்சிருக்குன்னு. மீதியை நான் எம்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். 2 லிட்ரு. இது சோப்போடைய அளவுக்கு தக்கன 150 மில்லி இருக்கும். அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நுர வருதா என்னென்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். நான் வாஷ் பண்ணி காட்டுதேன். கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லாவே நுர வருது. நல்ல வாசமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.